டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது? யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆகப் போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். பிகைன் பக்தி மட்டும்தான் இதை முதல் பதிவாக வெளியிடுவதில், முதல் குரலாக இதை மக்களிடையே எடுத்து செல்வதில் மிகுந்த பெருமை அடைகிறது. அந்த திருப்பணியை நான் மேற்கொள்கிறேன் என்பதில் தனிப்பட்ட கர்வமும் எனக்குண்டு. வகையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமாக எப்படிங்கிறத பார்த்துருவோம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3ஆம் வீடு முயற்சிங்கிற இடத்துல 3 முத்தாய்ப்பான 5 முத்தாய்ப்பான கிரகங்கள், ஒரு பக்கம் சூரியன், ஒரு பக்கம் ராகு, சுக்கிரன், புதன் எல்லாருமே இருந்தால் என்ன ஆகும்? 8 குடையவன் சூரியன். அந்த 8 குடைய சூரியனுக்கு ஜென்ம எதிரி யாருன்னா உங்களுடைய 2 குடைய தனாதிபதி சனி. உங்களுடைய 5 குடையவன் யாரு? சுக்கிரன். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு உங்களுடைய 6 குடையவன் யாரு? புதன். யோகாதிபதி சுக்கிரனோடு அவனுக்கு ஆகவே ஆகாத புதன். தனாதிபதி சனியோடு அவனுக்கு ஆகவே ஆகாத சூரியன். இது என்னையா காம்பினேஷன்? இது நீங்கள் எப்படி கூப்பிட்ருக்கீங்கன்னா, இவனை கூப்பிடுறீங்க அவனோட எதிரி, இவனை கூப்பிடுறீங்க இவனோட எதிரி, எல்லாரையும் ஒரே வீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இவனை திட்டிக்கிட்டே இருப்பான், இவனை திட்டிக்கிட்டே இருப்பான், இவங்களே பிஸியாகவே இருப்பாங்க. என்னை ஏதாவது ப்ளஸ் பண்ணுங்கடா, நீங்கள் வந்தது என்ன ப்ளஸ் பண்ணுறதுக்கு அவங்க நீங்கள் அடிச்சுக்கிறதுக்காடா. அப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க எல்லாருமே 3ஆம் வீட்டில் மறைந்து விடுகிறார்கள். இதுதான் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷம், நீங்கள் எல்லாம் எதிரிங்க தான், ஆனால் எல்லா எதிரியும் 3ஆம் வீட்டில் மறைந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இதுதான் இங்கே இருக்கிற ஒரு சூப்பரான பாயிண்டே. இவங்க எல்லாம் இருந்து இல்லாதது போல தான் கணக்கு. உங்களுக்கு எல்லாம் மறைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் சண்டையே போட்டுக்கிட்டாலும் அந்த சண்டை உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனை தான் உங்களை ஒரு ஃபேக் ஃபியர்லேயே வச்சுருக்கோம். நல்லா புரிஞ்சிங்க. தெர் இஸ் எ இமேஜினரி ஃபியர் இஸ் மோர் தென் த ரியல் ஃபியர்னா அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். என்றுமே நீங்கள் கற்பனையாக கவலைப்படும் ஒரு விஷயம் நிஜமான கவலை விட பெரிய கவலைனா. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் தம்பிகிட்ட, ஒரு காவல்துறை விஷயம் ஒரு சம்பவம் நடந்ததை சொல்லிட்டு இருந்தேன். கற்பனையான ஒரு விஷயம் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். நிஜமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. 2 மிரட்டினாங்க, சரின்ட்டு கம்முன்னு போயிட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை என்றைக்கோ நம்ம பண்ணியிருக்கலாம். நிறைய கடன்காரர்கள் நம்ம டெய்லி இந்த மாதிரி கடன் பேச்சு வாங்குறவங்க, பேங்க்லேருந்து இஎம்ஐக்காரங்க பேங்க்லேருந்து வராங்க, இந்த மாதிரி அடா உடான்னு பேசுகிறாங்க. போங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணுங்கள். ஒரு 100க்கு ஒரு ஃபோன் அடிங்க. ஃபோன் அடித்து சொல்லுங்கள், இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். கூப்பிட்டு வந்து விசாரிக்கிட்டோம். விசாரிக்கிறதுக்கு தான் இருக்காங்க போலீஸ். நம்மளை காப்பாற்றுறது தான் காவல்துறையோட கடமை. வர்றவன், ஐயா தெரியாமல் பேசிட்டேங்க, சாரிங்க, இனிமேல் பேச மாட்டேங்க, இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு பணம் வரும், அவ்வளோதான். இந்தமாரி டெய்லி இதுமாரி திட்ட வேலை வச்சுக்கூடாது. சரிங்க, ரைட்டுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் இதுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி, ஐயோ நாளைக்கு காலையில் வழக்கம் போல் அந்த குண்டு பையன் வந்தான்னா நம்மளை என்னென்ன கேள்வி கேட்பான்னு தெரியலையே, நம்மளை மட்டும் கேட்பானா இல்லது நம்ம பொண்டாட்டியை சேர்த்து வச்சு கேட்பானா, என்னென்ன கற்பனை உங்களுக்கு? எதுக்கு கற்பனை? ஏன் பயப்படுறீங்க? ஸோ என்றைக்குமே இமேஜினரி ஃபியர்ஸ் நீங்களாக யோசிச்சுக்கிறீங்க. நம்ம சோசியல் மீடியாவில் வேறு இன்றைக்கி வேறு நம்ம இந்த மாதிரி கமெண்ட் போட்டோமே, இந்த கமெண்ட் நமக்கு என்னென்ன விளைவுகளை உருவாக்க போகுது? ஒரு மண்ணாங்கட்டி விளைவையும் உருவாக்காது.
உங்களை எவனுமே மதிக்கலைங்கிறது தான் உண்மை. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்களை உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. உலகத்தில் அவனுக்கு 1008 வேலை. என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், ராம்ஜி சார் உங்களை உலகம் ஃபுல்லாக பார்த்துட்டு கிழிச்சாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ ஸ்க்ரோல் பண்ணும்போது கண்ணில் பட்டா பார்க்குறாங்க, அவ்வளோதான். அவனுக்கு 1008 வேலை. எவன் யூடியூப்பில் ஜாதகம் பார்க்கறதுக்கு மட்டும் யூடியூப்பை பார்க்குறான்? யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு காலத்தில் போயிட்டு இருந்தது. யூடியூப் ஃபுல்லாக ஜாதக உலகமாக மாற்றி விட்டது எவன் மாற்றி விட்டான்னு தெரியல. இன்றைக்கி யூடியூப்பை திறந்தாலே இன்ஸ்டாகிராமை திறந்தாலே வெறும் ஜோசி பதிவாக ஓடுதுங்க. ஜோசியம் பார்க்குற நானே சொல்கிறேன், நானே வெறியாகி ஒரு பாட்டு கேட்கலான்னு நினச்சி இன்ஸ்டாவை எடுத்தால் கூட பாட்டு கூட இதுலேயே போகிறான். சனி பயிற்சியா, குரு பயிற்சியா, ராகு எது பயிற்சியா, ஐயோ சனி குரு ராகு இப்படி ஆகிட்டாங்கண்ணே. ஏன்டா இப்படி ஆகிட்டீங்க? நாங்களாடா இப்படி ஆனோம். எங்களுக்கு இப்படியே ஃபீட் பண்ணி எங்களை ஃபுல்லாக மெண்டல் ஆகி விட்டு. எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இமேஜினரி ஃபியர்ஸ். சனி பயிற்சி வரப்போகிறது, நம்மளுடைய புகழ் கிடப்போகிறது. ஆமாம், நீங்கள் அப்படியே பெரிய புகழ் எண்ணில் உச்சத்தில் இருந்துட்டீங்க. உங்கள் புகழுக்கு ஒரு கேடு வந்துருச்சு. நேற்று தானே உங்கள் மேனேஜர் அசிங்கமாக திட்டினார் உங்கள்கிட்ட. என்னமோ அப்படியே திட்டே வாங்க அது மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க. எல்லாம் நல்லா தான் திட்டு வாங்குறீங்க. அப்புறம் என்ன? சரி, நிறைய பேர் சும்மாவே ஃபீல் பண்ணுறது. இருந்தாலும் அவர் அப்படி பேசிடக்கூடாது. அவர் பேசுனது என் மனசை ரொம்ப காயப்படுத்திருச்சு. இல்லைன்னா மட்டும் உன்னை பேசியே இருக்க போகிறதில்ல. இவன்கிட்ட திட்டு வாங்கலாம், அவன்கிட்ட திட்டு வாங்க போகிறேன். சார், நமக்கு இப்போல்லாம் திட்டு வாங்குறது லைஃப் ஸ்டைல் மாதிரி ஆயிடுச்சு. நம்மளையே எவனுமே திட்டலன்னா நமக்கே நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோமா என்ன? நமக்கு எவனுமே ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறான். நம்மளே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட ஏடா என்னடா காலிலேருந்து ஒரு ஃபோன் கூட எவனுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி ஆகிட்டோம். ஸோ ஃபோன் பேசுகிறது, திட்டுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது. சில பேர் ஒன்றுமே இல்லாத ஒரு வெட்டி விஷயத்துக்காக அன்னைக்கு ஃபுல் டே பிஸியாகவே இருப்பான். திராவிடம் பெரிதா, தமிழ் தேசியம் பெரிதா? உனக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியாது, கம்முன்னு விடேண்டா. ஏதாவது ஒரு கருத்து இவர் சொல்கிறது. எனது கருத்து என்னவென்றால், வாட் இஸ் மை கருத்து இஸ், இது ரெண்டுமே வேணாங்கிறது என் கருத்து. ஆடாடா, என்ன ஒரு அறிவு! ஓ அறிவு இது அப்படி தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி அது பக்கத்துலேயே உக்காந்துக்கிறாஜா. நிறைய பேர் குக்கரி ஒரு பக்கம் இப்படி லூசுங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுறா, குக்கரி சேனலாக எடுத்து பார்த்து அதில் வர்றதெல்லாம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதில் வர்றது எதையாவது எடுத்து செஞ்சு. சார் சத்தியமாக சார், என் ஒய்ஃபு நேற்று காலையில் தான், நிஜமாக தான், தம்பி மேத்யூவை கேட்டு பாருங்கள் சொல்லுவார். நேற்று வந்த உடனே கொடுத்த ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு சப்பாத்தி மாதிரி ஒரு 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 உணவுப் பொருள். அது இது கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டான். நல்லா இருந்தது, அதோடு நிறுத்திருக்கலாம். இவன் புகழ்ந்து பேசுகிறேன் பேர் வழின்னு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது, மாவு நல்லா இருக்குது. எது மாவு நல்லா இருக்கா? இது தோசை மாவுங்க. இது நீங்கள் இல்லை, நீ இது சப்பாத்தி மாதிரியே இருந்தது, அதனால தான் கேட்டேன். ஏன் தோசை ஊற்றி கொடுத்தா தோசையை போய் சப்பாத்திக்கிறீங்க? அது எவனோ சொல்லியிருக்கான். இதோட இந்த மாதிரி தயிரை கலந்து ஊற்றி ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் அடித்து ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை கலந்து பார்த்து நம்மகிட்ட கொடுத்து டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம உயிரோட தான் இருக்கிறோமா இல்லையா? இது ஒரு பக்கம் ஊற்றுக்குன்னா, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமான. ஒருத்தன் வாசல்லையே 5 எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே பேயே வராது. என் வீட்டுக்குள்ளே எதுக்குடா பேய் வருது, நான் என்ன பண்ணேன்? உடனே வாசலில் போய் 5 எழுதி வச்சுக்கிட்டான். என்னென்ன எங்கே திரும்பினாலும் லூத்து போய் உலகம் ஃபுல்லாக இருக்கான். இந்த யூடியூப்னால அறிவு வளரும்போதோ வளரலையோ இருக்கிற அறிவும் போயிடும் போல இருக்கு. இவனுங்க பண்ணுற கூத்தில் இருக்கிற அறிவும் போயிடும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி இப்போ ஒரு பதிவு பார்த்தேன். ஜப்பான் நாட்டிலே மீன்களை பச்சையாக உண்கிறார்கள். அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன மீன்களை பச்சையாக உண்கிறீர்களே, நாரவில்லையா என்று கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் நாரும் வரை விடுவதில்லை, நாங்கள் பிடித்தவுடன் தின்று விடுவோம். பிடித்தவுடன் தின்றுருவீங்களா? அப்போ நீ தான் அதை கடிச்சு கொள்றதா? அது அப்படியே உயிரோடு பிடிச்சி அப்படியே கடித்து தின்றுறது. இதே இப்போ நான் என்னடா பண்ணுன்றீங்க? அதே மாதிரி இந்தியாவில் நானும் அதே மாதிரி பிடிக்கிறீங்கிறீங்களா? நமக்கு தேவையில்லாத பதிவு எதையாவது பார்த்து அதை நினச்சி மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு நம்மளால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு நமக்கே தெரியும். அப்போ சில பேர் கோலம் போட்டி இப்படி விதவிதமாக, இந்த கோலம் ரங்கோலி கோலம், அந்த கோலம், இந்த கோலம். ஆமாம், நீங்கள் வாசலில் அப்படியே கோலம் போட்டி கிழிச்சிட்டாலும் நம்மளே ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். இதில் எதுக்கு இதெல்லாம் பார்க்குறீங்க? சும்மா வேறு வேலை பொழப்பு இல்லாமல் இதை பார்க்குறது.
ஸோ அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு இமேஜினரி ஃபியர்ஸ், தேவையில்லாத விஷயங்களை தயவுசெய்து பார்க்காதீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லாத சாப்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தேவையானது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் 432 குரூப்பில் இருப்பான். எல்லா குரூப்பையும் உட்காந்து படித்து, அன்பு தோழரே நீங்கள் பேசுவது தவறு, பிஸியாகவே பார்த்து என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அவன் எப்படி அப்படி சொல்லுவான், அவனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருப்பான். அதனால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற ஹோமத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சனிப்பெயர்ச்சி யாகத்தில் உங்களுக்கு தான் கண்டிப்பாக தேவை. ஏன்னா சனி உங்களை விட்டு தான் பை சொல்லிவிட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு போகிறாரு. அதனால் உங்களால் முடிந்த பொருளுதவியை கொடுத்து உதவி செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.